Okay, good morning, Keshav. So we will just start with the English lesson 2. Lesson 2, chapter 2, the visit to the mansion. The visit to the mansion அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லவ்சா மே ஆல்காட். லவ்சா மே ஆல்காட் அப்படின்னு அவங்க பேரு. இவங்க தான் அந்த லெசனுக்கு வந்து ஆத்தர். சரியா? இது வந்து ஒரு நெய்பர்ஹுட் லெசன், நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்கிற மாதிரி அவங்க வீடு பக்கத்தில் நடந்தது. இந்த ஆத்தரோட பேர் வந்து ஜோ மார்ஷ் அப்படின்னு ஒரு கேரக்டர் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆத்தர் வந்து ஜோ மார்ஷ்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வீடு பக்கத்தில் லாரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நெய்பராக இருக்காங்க. லாரன்சஸ் அப்படின்றவங்க நெய்பராக இருக்காங்க. அந்த நெய்பர்ல யாருன்னா லாரன்ஸ்ன்ற ஒரு தாத்தா, அவருடைய கிராண்ட் சன் வந்து லாரி. ஸோ இப்போ இங்கே தாத்தா வந்து ஒரு மேல், லாரி வந்து ஒரு பையன் மேல், இந்த ஜோ மார்ஷ்ன்றவங்க ஒரு பொண்ணு ஆக்சுவலாக. சரியா? இது தான் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அவங்க அந்த மேன்ஷன் அப்படின்னா என்ன? முதல்ல மேன்ஷன் என்ன அப்படின்னா ஒரு லார்ஜ் இம்ப்ரெசிவ் ஹவுஸ் தான் மேன்ஷன் சொல்கிறோம். சரியா? ஒரு நல்ல பெரிய வீடு, ஒரு இண்டிவிஜுவலான ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மேன்ஷன், அந்த ஸ்டேட்லி மேன்ஷன்ல லாரன்ஸ் அவங்களுடைய அந்த பையன் லாரி 2 பேர் இருக்காங்க. இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ். ஓகேவா? ஜோ மார்ச் சம்டைம்ஸ் ஸ்டுட் பிஃபோர் ஹர் ஓல்டு ப்ரௌன் ஹவுஸ். இந்த அம்மா இருக்கிற வீடு வந்து ஓல்டு ப்ரௌன் ஹவுஸ், பழைய ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்ச ஒரு சாதாரண வீடு. And looked at the stately mansion of the Lawrences. அப்படின்னா பக்கத்துல அந்த ஒரு பெரிய பங்களா இருக்கு. ஸ்டேட்லி மேன்ஷன் ஆஃப் த லாரன்சஸ், தேர் நெய்பர்ஸ். அவங்க ஆக்சுவலா இவங்களோட நெய்பர் தான். சரியா? இவங்க இப்போ இவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பாரு, என் வீடு ப்ரௌன் கலர் இருக்கு, அங்கே பாரு அது எவ்வளோ பந்தாவா இருக்கு, ஒரு பெரிய பெரிய இண்டிவிஜுவல் போஷ் ஹவுஸா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. She knew that only old Mr. Lawrence and his grandson Laurie lived there. அந்த அம்மா ஜோ மார்ச்சுக்கே தெரியும் யார் அங்க வாழறா. லாரன்ஸும் அவங்களோட கிராண்ட்சன் லாரி 2 பேர் மட்டும் தான் அங்க இருக்கிறாங்க. பட் டு ஹர் the mansion seemed to be an enchanted palace filled with delightful things. இவங்க பார்வைக்கு அந்த மேன்ஷன் வந்து மேஜிக்கலா தெரியுது. சீம் டு பி ஒரு பெரிய மேஜிக்கல் பேலஸ், ஒரு பெரிய நம்ம டிஸ்னி வேர்ல்டு பேலஸ் மாதிரி ஒரு பெரிய பேலஸ் மாதிரி தெரியுது. ஃபில்டு வித் டிலைட்ஃபுல் திங்ஸ். உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பங்களாக்குள்ள என்ன இருக்கும், புதுசா ஒரு ஸ்டாச்சுஸ் இருக்கும், சோஃபா செட் அப்படி இப்படிலாம் இருக்கும், டிலைட்ஃபுல் திங்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஷி லாங்ட் டு see them. அவங்க ஏங்குறாங்க, அது உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்ட்டு. அண்ட் கெட் டு நோ லாரி. அப்படி இல்லாமல் அவங்க கிராண்ட்சன் கிட்ட போய் நம்ம பேசலாம், லாரி எப்படிப்பட்டவன் என்ன ஏதுன்ட்டு. who looked very lonely and shy. அந்த பையன் லாரி பார்க்கறதுக்கு தனியா இருக்கிறான். லோன்லினா தனிமை, ஷைனா வெக்கம், ஒரு மாதிரி கூச்ச சுபாவத்தோட இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரியா? so she decided to visit the Lawrence mansion and tell Mr. Lawrence to allow Laurie to visit and play with them. ஆக்சுவலா இப்போ இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து போறோம், மேன்ஷனுக்கு போறோம், லாரன்ஸ் தாத்தாவை பார்க்குறோம், அண்ட் டெல் ஹிம், என்னப்பா உன்னோட லாரியை எனக்கு கொஞ்சம் அனுப்பு, டு விசிட் அண்ட் பிளே வித் தெம், அவன் என் கூடயும் வந்து விளையாட்டுமே அப்படின்னு நான் கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட்ல இருக்கிறாங்க ஜோ மார்ச். இதுதான் சுச்சுவேஷன். ஒன் ஸ்னோவி ஆஃப்டர்நூன், ஒரு நாள் ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கு ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல. ஜோ செட் அவுட், இப்போ முடிவு பண்ணிட்டாங்களே, அப்போ போறாங்க, நேரா மேன்ஷன் போயிட்டாங்க. செட் அவுட் டுவர்ட்ஸ் த மேன்ஷன் அண்ட் லுக்ட் அரவுண்ட். போய் அந்த மேன்ஷனை சுத்தி பாக்குறாங்க, யாராவது இருக்காங்களா, யாரும் இல்லை. இட் வாஸ் கம்ப்ளீட்லி குவைட், பக்கத்துல அமைதியா இருக்கு. Suddenly she spotted a curly head leaning against a desk at an upper window. மேல இருக்கிற அப்பர் விண்டோல ஒரு தலைமுடி, சுருட்டு முடி, ஒரு curly head. அது எங்க இருக்குது, டெஸ்க்ல லீன் பண்ணி இருக்குது, சாஞ்சி இருக்குது. அப்பர் விண்டோல இவ இங்க இருந்து பாக்குறா. Suddenly she spotted, மாடியில பாக்குறா. There he is, அவன் தாண்டா, there he is, அங்கதான் இருக்கான். Thought Joe, poor boy, I will toss up a snowball and make him look out. நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்னோ எடுத்து ஒரு பால் செஞ்சு அவன் இருக்கிற இடத்துல எரிய போறேன், so that அவன் எட்டி பார்ப்பான். I'll make him to look out, அவன் எட்டி பார்க்க வைக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு she is doing that. புரியுதா?
சரி, இப்போ up went a ball of snow and the head turned at once. அதே மாதிரி இங்க இருந்து தூக்கி போட்டோடனே அந்த பையன் அப்படியே டக்குன்னு பாலம் போய் இடிச்சிச்சு, அவனும் டர்ன் பண்ணி பார்க்கறான். சரியா? லாரி peeped out. peepனா எட்டி பார்க்குது. peeped out, eyes bright with wonder. இன்னும் ஆச்சரியமா பார்க்கறான், யார் அது அப்படின்னு எட்டி பார்க்கறான். when he spotted Joe he began to smile. அவனுக்கு ஜோ பார்த்த உடனே சிரிக்கிறான், ஸ்மைல் பண்றான், ஹாய் அப்படின்னு. லாரி opened the window. ஸோ அப்போ அவனுக்கு ஜோ தான் போட்டிருக்கான்னு தெரியுது. அதனால he was also என்ன ஏதோ சொல்ல வராங்களா இல்லை ஏதோ பேச வராங்களா, வாட் எவர் இட் இஸ், நம்ம ஜன்னல் ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்றான். ஸோ லாரி ஓப்பன் த விண்டோ. ஜோ கால்ட் அவுட், ஹவு டு யூ டூ, ஆர் யூ சிக்? ஜோ இங்கன்னு கேட்குறா, டேய் எப்பரா இருக்க, உடம்பு சரியில்லையா, ஆர் யூ சிக் அப்படின்னு கேட்குறா. ஜோ கால்ட் அவுட், ஹவு டு யூ டூ, ஆர் யூ சிக் அப்படின்னு. உடனே லாரி வந்து என்ன பண்றான், குரோக்கடு ஹார்ஸ்லே. குரோக்கடுன்னு என்னப்பா, தவக்கில் தான் குரக் குரக்கணும். ஹார்ஸ் இல்லைன்னா ஒரு மாதிரி கரகர குரகர குரகல அப்படி பேசுறாங்க இல்லையா, என்ன அப்படின்னு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ குரோக்கடு ஹார்ஸ்லினா ஸ்போக் இன் எ டீப் ஹார்ஷ் வாய்ஸ் பட் பிகாஸ் ஆஃப் பெயின்ஃபுல் த்ரோட். அவன் தொண்டைக்குள்ள ஏதோ ஏதோ மாட்டிக்கிட்ட மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வாய்ஸும் கரகரா குரல்ல இருக்குது, கரகரா குரல்ல. சரியா? ஸோ லாரி croaked harshly, I have a bad cold and it is very dull here. Will you please come upstairs and talk to me? அவனே வந்து கேட்குறான், அம்மா ஏங்க இங்கே ரொம்ப கோல்டாக இருக்குங்க, ரொம்ப டல்லாகவும் இருக்குங்க, நீங்கள் கொஞ்சம் மாடிக்கு வந்து எங்கூட பேச முடியுமா அப்படின்னு கேட்குறான். ஸோ இவங்களும் அதான் எதிர்பார்க்குறாங்க, அவனும் அந்த மாதிரி தான் உள்ளே நினச்சிட்டு இருந்திருக்கான். ஸோ அவனே கேட்குறான், can you please come upstairs and talk to me அப்படின்னு. I will ask mother, now shut the window and wait till I come அப்படின்னு. ஜோ என்ன பண்ணுறாங்க, நான் நேராக வர முடியாதுப்பா, I will ask my mother, நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு வரேன், இப்போ நீ விண்டோ மூடிக்கோ, ஏன்னா வெளியில் சில் காற்று அடிச்சு ஸ்னோ போட்டுட்டு இருக்கு மத்தியான நேரத்தில். ஸோ நவ் ஷட் த விண்டோ அண்ட் வெயிட் டில் ஐ கம், நான் வரேன், நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸைட்டட், எக்ஸைட்டட்மெண்ட் என்ன, ஃபீலிங் ஹாப்பி, ஒரு ஈகர், ஒரு ஏக்கம், ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்னா அது ஒரு ஃபீல் இல்லையா. இந்த எக்ஸைட்டட் லாரி ஃப்ளூ அபவுட், என்ன பண்ணுறாங்க, மூவ் அரௌண்ட் இன் ஏ கிரேட் ஹரி, சீக்கிரம் ஓடுறாங்க, ஓடி கேட்டு ரெடி ஆகிறாங்க, சீக்கிரமாக செய்கிறாங்க, அது பேர் ஃப்ளூ. ஸோ லாரி ஃப்ளூ அபவுட் டு கெட் ரெடி அண்ட் டைடி ஹிஸ் ரூம். அது மட்டும் இல்லாமல் a little later there was a loud ring. இப்போ லாரி என்ன பண்ணுறான், நீ வான்னு சொல்லிட்டான், உடனே அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கடகடன்னு ரூம் ரெடி பண்ணுறாரு. இல்லைன்னா அவங்க வரும்போது ஏதாவது கீழே இருந்தால் அசிங்கமாக இருந்தால் நம்மளை ஏதாவது நினைப்பாங்கல்ல, அதனால அவங்க வர்றதுக்கு ஏற்ற மாதிரி ரூமை ரெடி பண்ணிட்டான். ஓகேவா? கொஞ்ச நேரம் a little later there was a loud ring followed by a quick footstep. அப்போ ஒரு பெரிய ரிங் அடிக்குது, ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்குது. Then there was a knock on his door. ஃபுட் ஸ்டெப்க்கு அப்புறம் டாக் டாக் அப்படின்னு நாக் கேட்குது கதவுல. And Joe appeared. ஜோ வந்து முன்னாடி நிற்கிறா. இப்போ she was carrying a covered dish in one hand and 3 kittens in the other. அந்த பொண்ணு சும்மா வரல, கையில பார்த்தா ஒரு பெரிய பாத்திரத்துல ஏதோ பெருசா ஸ்வீட் ஏதோ செஞ்சு கொண்டு வந்திருக்கா போல இருக்கு. கவர்ட் டிஷ் இன் ஒன் ஹேண்ட். அது மட்டும் இல்லாம இன்னொரு கையில 3 பூனைக்குட்டி வச்சிருக்காப்பா, அவ பூனைக்குட்டியும் எடுத்துட்டு வந்திருக்கா. Here I am, she said briskly. இப்போ நல்லா பிரிஸ்க்னா என்ன, எனர்ஜெட்டிக்னு அர்த்தம். அதை பிரிஸ்க்லினா வித் லாட் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? she said briskly and she said okay, நான் வந்துட்டேன், here I am அப்படின்னு சொல்றா. சொன்னது மட்டும் இல்லாம mother sent her love. இது என்னப்பா, எங்க அம்மா எனக்கு கொடுத்து விட்டுருக்காங்கப்பா. அது மட்டும் இல்ல, மெக் sent some of her delicious black mange. அம்மா அவங்களுடைய அன்பை கேட்டு கொடுத்து விட்டுருக்காங்க. இந்த மெக் இருக்கான் பாரு, அவன் டிலிஷியஸ் பிளாக் மேஞ்சன் கொடுத்துருக்கான். பிளாக் மேஞ்சன்னா என்னன்னா ஒரு ஸ்வீட் ஆக்சுவலா, அதுல கார்ன்ஃப்ளவர், சக்கரை, பால் எல்லாம் போட்டு செய்வாங்க. ஒரு பிளாக் மேஞ்சை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அம்மா அன்பை கொடுத்துருக்காங்க, மெக்கு கேக் அந்த பிளாக் ஸ்வீட்டை கொடுத்துருக்குறான். அண்ட் பெத்ன்றவங்க தாட் ஹர் கேட் ஷுட் பி கம்ஃபர்டிங். டேய் நீ ரொம்ப போர் அடிச்சுட்டு போய் உட்காந்துருக்குற, உனக்கு ஒரு கம்ஃபர்டான ஒரு இது வேணும், அதுக்காக நான் வந்து பூனைக்குட்டி கொடுக்குறேன்னு அவன் பூனைக்குட்டியை கொடுத்துருக்குறா. I know you would laugh at them but I could not refuse. உனக்கு இது பார்க்க சிரிப்பா இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த 3 பேர் கொடுத்ததை நான் வேணான்னு சொல்ல முடியல அப்படின்னு ஜோ சொல்றான். ஜோ என்ன சொல்றான், here I am, she said briskly, mother sent her love, Meg sent some of her delicious black mange and Beth thought her cats would be comforting அப்படின்னு சொல்லிட்டு நீ 3 கொடுத்துருக்குறாங்க, ஆனா நீ சிரிப்ப, பட் என்ன அவங்க கிட்ட வேணான்னு சொல்ல முடியல அப்படின்றான்.
And the kittens on the time turned out to be just the thing as Larry started laughing over them and soon grew cheerful. The பைய ஆக்சுவலா சிக்குன்றான், ஆனா அந்த பூனைக்குடியை பார்த்த உடனே அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் cheerful ஆயிட்டான், கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி ஆயிட்டான். and soon become cheerful வர ஆயிட்டான். the kittens turned out the just the thing. அந்த பூனைக்குட்டி தான் அவனுக்கு மருந்து மாதிரி. அந்த பூனைக்குடியை பார்த்ததுனால அவனுக்கு தானா சிரிப்பு வருது, அவன் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காவும் ஆகுறான். that looks too pretty to eat. அது மட்டும் இல்ல, சாப்பிட கொண்டு வந்தா என்ன சொல்ல முடியும், பார்க்கறதுக்கே அழகா இருக்கு, சாப்பிடணும் போல இருக்கு, he said smiling as Joe showed him the black mange. அந்த ஸ்வீட் வேற குடுக்குறாங்க, அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப அழகா இருக்கு, சாப்பிட்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்தது என்ன சொன்னா, it is soft and will slip down without hurting your sore throat. throat வந்து பெயின்ஃபுல்லா இருக்கு, சோர்னா பெயின்ஃபுல். அவன் என்ன சொல்றா, இந்த பிளாக் மேஞ்ச் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே அல்வா மாதிரி வலிக்கிட்டு போயிடும், அது சாஃப்ட் அண்ட் ஸ்லிப் டவுன் வித்தவுட் ஹர்ட்டிங், உன் தொண்டையை எந்த வலி கொடுக்காம அழகா ஈஸியா உள்ள போயிடும் அப்படின்னு சொல்றான், ஜோ சொல்றான். புரியுதா? சரி, இப்ப என்ன இருக்கு, உடனே லாரி சொல்றான், how kind you are, said Larry. now please take the big chair and let me do something to entertain you. சூப்பர்ப்பா, நீ எனக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்க, எவ்வளவு how kind you are, எவ்வளவு அன்பானவ நீ என்ன பண்ற, இப்ப இந்த பிக் சேர்ல உட்கார்ற, அண்ட் let me, நான் ஏதோ பண்றேன், உன்னை என்டர்டெயின் பண்றேன். என்டர்டெயின் பண்ணா என்ன, to do something to make a guest enjoy. வர்ற கெஸ்ட் நமக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்ப அவனும் என்ஜாய் பண்ணும் இல்லையா, அதுக்காக என்டர்டெயின் பண்றதுக்காக நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவன் என்ன சொல்றா, ஜோ no 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 we should take rest, shall I read to you, asked Joe looking at some books nearby. டேய், நீ ஃபீவர் வச்சிருக்க, சிக்கா இருக்க, அங்க புக்ஸ்ல நிறைய இருக்குது, நான் வேணா ஏதாவது ஒரு புக் எடுத்து ஒன்று படிக்கவா, நீ கேட்குறியா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, பட் கேன் யூ, நான் ஏதாவது படிச்சு காட்டவா அப்படின்னு கேட்குறா. உடனே அவன் சொல்றான், இல்ல ஐ ஹவ் ரெட் ஆல் ஆஃப் தெம், நான் இங்க இருந்த புக் எல்லாம் படிச்சிட்டேன்பா, எல்லாம் படிச்சிட்டேன். அண்ட் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஐ வில் லைக் டு டாக். நீ எதுவும் நினைக்கல அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் மைண்ட்னா நீ எதுவும் நினைக்கல அப்படின்னா நான் உங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன், ஆன்சர் லாரி. இப்போ ஆன்சருக்கு லாரியை பொறுத்த வரைக்கும் லோன்லியா தான் இருந்திருக்கான், நிஜமாவே யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லாம வந்திருக்கான், அவன் புக் எல்லாம் படிச்சுட்டான், ஆனா யாராவது பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஸோ ஐ ஹவ் ரெட் ஆல் ஆஃப் தெம் அண்ட் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஐ வில் லைக் டு டாக் அப்படின்னு சொல்றான். உடனே சொல்றா, நோ நாட் a bit, நீ பேசக்கூடாதுரா அப்படின்னு சொன்ன. சொல்லிட்டு என்ன சொன்னா, பெத் சேஸ் ஐ கீப் டாக்கிங் ஆல் டே அண்ட் நெவர் நோ வென் டு ஸ்டாப். நீ என்கிட்ட பெத்து சொல்லுவா, நான் ஒரு லொடலோட கொடக்கொடா, நான் எப்ப நிறுத்தணும்னு தெரியாத அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். அதாவது நாட் a bit, என்ன சொல்றான், டு யூ மைண்ட்ன்றதுக்கு நாட் a bit, நான் மைண்ட் பண்ணலப்பா, ஆனா என்னன்னா பெத் சேஸ், நான் பேச ஆரம்பிச்சேன்னா எப்ப நிறுத்துன்னு தெரியாம பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றா. பெத் சேஸ் ஐ கீப் டாக்கிங் ஆல் டே அண்ட் நெவர் நோ வென் டு ஸ்டாப் அப்படின்னு சொல்றா அப்படின்னு இவனும் ஷேர் பண்றான். உடனே அவன் சொல்றான், ஏய் இஸ் பெத் த ரோசி ஒன், உன் கூட அந்த ரோஸ் கலர்ல இருப்பாள் அந்த பொண்ணா பெத்து அப்படின்னா, who sometimes go with a little basket, asked Larry with interest. உன் கூட அந்த பாப்பா போய் பார்த்திருக்கேன், அது வேற ஒரு கூட லிட்டில் பேஸ்கெட் வேற தூக்கிட்டு போவாளே, is it the rosy one who sometimes goes out with a little basket அப்படின்னு சொல்லி asked Larry with interest. அப்படியே ஒரு ஆர்வமா கேக்குறான். ஆனா எஸ் ஆமாபா, தட் இஸ் பெத், அதுதான் பெத்து, கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, the pretty one is Meg. உடனே இவனே திருப்பி கண்டினியூ பண்றான், அப்ப அந்த அழகா இருப்பாளே அவன் மெக் தானே, and the curly haired one is Ami I believe. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த அழகா இருக்கிற மெக், curly hair வந்து அம்மி, கரெக்ட் தானே ஐ பிலீவ் அப்படின்னா. உடனே லாரி பாஸ் பண்ணிட்டு then suddenly shyly, இல்ல உடனே லாரி அப்படின்னு நிறுத்திட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனே சொல்றான், ஐ கேன் ஆஃபர் ஹியர் யூ காலிங் அவுட் டு ஈச் அதர். நீங்க ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்க நீங்க கூப்பிட்டுப்பீங்க இல்லையா, அதை நான் அப்பப்போ காதுல கேட்பேன், அதனால எனக்கு அவங்களை எல்லாம் தெரியும். Sometimes when I see you all sitting around the table with your mother, it is like looking at a picture. நீங்க 3 பேரு உட்கார்ந்து அந்த டேபிள் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும் போது யாரோ போட்டோ எடுத்து பிக்சர் எடுத்த மாதிரி இருக்கு, போட்டோ எடுத்த மாதிரி இருக்கு. ஐ எம் சாரி ஃபார் பீயிங் சோ ரூட், ஐ ஹேவன்ட் காட் எனி மதர் யூ நோ. அவன் என்ன சொல்றான், எனக்கு அம்மா, நான் அந்த மாதிரி பேசக்கூடாது, அடுத்தவங்களோட அடுத்தவங்களோட விஷயத்தை நான் பார்க்க கூடாது, பட் இருந்தாலும் ஐ எம் சாரி டு சே திஸ், நான் ரூடா இருக்கிறேன், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, எனக்கு அம்மா கிடையாது அப்படின்னு சொன்னான். அப்ப லாரி என்ன சொல்றான், லாரி பிராஸ் ஷைலி, அவன் என்ன சொல்றான், நீங்க உங்களுக்குள்ள கூப்பிட்டுருப்பீங்க, ஐ கேன் ஆஃபன் ஹியர் யூ காலிங் அவுட் டு ஈச் அதர், நான் அதை நான் காதுல கேட்டிருக்கேன் நீங்க உங்களுக்குள்ள கூப்பிடுறத. அண்ட் சம்டைம்ஸ் when I see you all sitting around the table,
நீங்க எல்லாம் ஒரு டேபிள் போட்டு எல்லாரும் அம்மா கூட உட்கார்ந்து இருக்கும் போது இட் லுக்ஸ் லைக் எ பிக்சர். யாரோ போட்டோ எடுத்த மாதிரி பிக்சர் எடுத்த மாதிரி இருக்கு. அது மாதிரி இருக்கிறது வந்து எட்டி பார்க்கறது வந்து ரூடு. அங்க இங்கிலீஷ்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது தப்பான ஒரு விஷயம். அதான் சொல்றேன், சாரி ஃபார் பீயிங் சோ ரூட். நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு அம்மா இல்லை அதனால நான் எட்டி பார்த்தேன், எனக்கு பார்க்கும்போது நீங்க பிக்சர் எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். லாரி poked the fire to hide the sudden trembling of his leaf. திடீர்னு அவனுக்கு உதடா அப்படின்னு ஆடுது. உடனே என்ன பண்றான், குச்சி எடுத்து நெருப்பு இருக்குல்ல, அந்த நெருப்பை கிண்டல் பண்ணுவாங்க, நோண்டி விடுவாங்க, கொஞ்சம் அசைச்சு விடுவாங்க. அது பேர் தான் போக்கிங் த ஃபயர். போக்கிங் அப்படின்னா என்ன, குத்தி விடுறதுன்னு அர்த்தம். இங்க அந்த மாதிரி போக்கிங்னா என்ன, poke the fire, move the wood in the fireplace with a long stick to make it burn brightly. poking the fire பண்றான். பண்ணிட்டு to trembling of his lip, அந்த உதடு துடிக்குதுல அதை மறைக்க ட்ரை பண்றான். ஜோ வாஸ் டச்டு. ஜோ என்ன நினைக்கிறா, ரொம்ப அம்மா இல்லைன்னு சொன்னே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டா. உடனே என்ன சொல்றா, வாஸ் மூவ்டு பிகாஸ் ஷி ஃபெல்ட் சாரி ஃபார் லாரி. பாவம் லாரிக்கு அவங்க அம்மா இல்லை, யாரும் இல்லை, அதனால பாவம் அப்படின்னு நினைக்கிறான். அதுதான் ஷி வாஸ் டச்டு அப்படின்னு சொல்றான். when he was unwell and lonely, இந்த பையன் அன்வெல்லாவும் இருக்கான், உடம்பு சரியில்லாமவும் இருக்கான், லோன்லி தனிமையாவும் இருக்கிறான், ஆனா she was happy. ஆனா நான் ஜோ என்ன நினைக்கிறா, இவன் இங்க பாரு அன்வெல்லாவும் இருக்கான், லோன்லியாவும் இருக்கான், ஆனா நான் அம்மாவும் கூடயும் தங்கச்சியும் கூடயும் ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறா. So when he was unwell and lonely, she was happy at home with her mother and sisters. உடனே அவன் என்ன சொல்றா, டேய் ஜோ, இது லாரி, you could just come and visit us, she said gently. நீ வாடா எங்க வீட்டுக்கு வந்து எங்களையும் பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட இன்வைட் பண்றா. உடனே இன்னொன்னு சொல்றா, மதர் would be glad to welcome you. அம்மா வந்து உன்னை வெல்கம் பண்ண ரொம்ப she'll be eager-ஆ இருப்பாங்க, she'll be glad. நீ வான்னு உனக்கு வரவேற்பாங்க அப்படின்னு சொல்றான். and you will have jolly times with my sisters and me. அது மட்டும் இல்லை லாரி, எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்க சிஸ்டர்ஸ் கூடயே நீனும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஜாலி டைம்ஸ் வித் மை சிஸ்டர் அண்ட் மீ. அதே மாதிரி ஒரே ஒரு கொஸ்டின் தான், would not your grandpa let you? ஏன் உங்க தாத்தாவனா அனுப்ப மாட்டாரா அப்படின்னு கேக்குறான். இந்த வீட்டுல லாரன்ஸ் இருக்காரு இல்லையா, அதனால இப்பதான் கேக்குறா, உங்க தாத்தா would not your grandpa let you அப்படின்னு கேக்குறா. உடனே இவன் என்ன சொல்றான், லாரி, I think he would if I ask. நான் கேட்டேன்னா எங்க தாத்தா அனுப்புவாரு, he is very kind, but he thinks I might disturb strangers. ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் போய் ஸ்ட்ரேஞ்சரை டிஸ்டர்ப் பண்ணிடுவேன்னு நினைக்கிறாரு. அவர் இஸ் a kind person தான், பட் ஆனா நான் போய் அடுத்தவங்க தொந்தரவா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றான். உடனே இவர் என்ன சொல்ற, டேய் we are not strangers டா, we are your neighbors and you won't disturb us. நீ எல்லாம் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே கிடையாது, we are not strangers, we are your neighbors and you won't disturb us அப்படின்னு யார் இப்போ ஜோ மேரி சொல்றா, ஜோ மார்ட் சொல்றா. புரியுதா? சரி. அப்போ தென் ஜோ அண்ட் லாரி started talking about books. அந்த ஷெல்ஃப்ல நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பத்தி அவங்க பேசுறாங்க. started talking about books. Joe was delighted to find that Laurie also loved books and had read more books than her. ஜோக்கு என்ன ஆச்சரியம்னா, ஜோ ஏற்கனவே ஒரு புக் வார்ம், புக்கை நிறைய படிக்கிறவங்களுக்கு பேரு புக் வார்ம்னு சொல்லுவோம். அப்ப ஏற்கனவே இந்த அம்மா நிறைய புக் படிப்பா, இப்ப லாரியும் நிறைய புக் படிச்சிருக்கான், அப்ப லாரிக்கும் லவ் புக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது, அப்போ அவனோட அதிகமா படிச்ச மாதிரி தெரியுது. ஸோ ஷி வாஸ், ஓ பரவாயில்லையே, லாரி வந்து அவ டிலைட்டா சொல்றா, ஓ பரவாயில்லையே, இவனுக்கும் புக்ஸ் மேல லவ் இருக்கு, இவனும் நிறைய புக் படிக்கிறானே அப்படின்னு நினைக்கிறான். and if you like them so much, come down to our library. லாரி என்ன சொல்றான், டே உனக்கு இந்த புக் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா எங்க லைப்ரரி இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். உடனே அவ சொல்றா, ஷியோர் தட் சவுண்ட்ஸ் நைஸ், நானும் வரேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் என்ன சொல்றான், கிராண்ட்பா இஸ் நாட் அட் ஹோம் ஸோ யூ நீட் நாட் பி அஃப்ரைட். அப்போ அவனே சொல்றான் ஒரு வார்த்தை, எங்க தாத்தா இப்ப வீட்டுல இல்ல, அதனால நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு. உடனே ஜோ சொல்றா, ஏய் ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனிதிங் மேன் டூட் அப்படின்ற. டேய் நான் எல்லாம் பயப்படல, ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனிதிங், ஜோ ரிப்ளைட் டாசிங் ஹர் ஹெட். அப்படின்னா தலையை எப்படி இப்படி ஆட்டிட்டு, நான் எல்லாம் உங்க தாத்தா பார்த்து ஒன்றும் பயப்படல அப்படின்னு சொல்றான். உடனே லாரே சிரிக்கிறான். லாரே லாஃப் and led her through the rooms. இப்போ லாரி வந்து கூட்டிட்டு போறான் அந்த லைப்ரரிக்கு, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரூம் தாண்டி கூட்டு போறான். he let her look at whatever interested or attracted her. அவன் என்ன சொல்றான், நீ என்ன உனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ நீ பாருமா, நீ இந்த ரூமை பாக்குறியா, அந்த ரூமை பாக்குறியா, அந்த புக்ஸை பாக்குறியா, இதை பாக்குறியா, எல்லாமே பாக்குறான். அவ பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரா. at last they reached the library where Joe clapped her hands and danced with delight. அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள போய் அந்த லைப்ரரி பார்த்த உடனே அவ கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறா, அவ்வளோ புக்ஸ் இருக்குது, அந்த டிலைட்டை காமிக்கிறதுக்கு டான்ஸ் கூட ஆடுறா, ஏய் சூப்பர்டா இவ்வளோ புக்ஸ் வச்சிருக்கடா அப்படி இப்படின்னு டான்ஸ் கூட ஆடுறான். ஸோ அட் லாஸ்ட் தே ரீச் அ லைப்ரரி வேர் ஜோ கிளாப்ட் ஹர் ஹேண்ட்ஸ் அண்ட் டான்ஸ் வித் டிலைட். பார்த்தா இட் வாஸ் லைன்டு வித் புக்ஸ். அப்படியே ஒரு லைப்ரரினா எப்படி இருக்கும், புக்காடி இருக்கும், அந்த மாதிரி லைன்டு வித் புக்ஸ் அப்படின்னா
filled with many rows of books னு அர்த்தம். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். And then there were pictures. அது மட்டுமா இருக்குது, அங்க நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. ஸ்டாச்சுஸ், அதான் ஒரு பங்களான்னு சொன்னேன்ல, அப்போ வீட்டில் பிக்சர்லாம் ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்காங்க. சின்ன சின்ன சிலைகள், பொம்மைகள், ஸ்டாச்சுஸ் வச்சிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்ச் லிட்டில் டேபிள்ஸ் வச்சிருக்கிறாங்க. பிரான்ஸ் மெடல்ஸ், அது இதுன்னு பிரான்ஸ் பீஸ் வச்சிருக்காங்க. பெஸ்ட் ஆஃப் ஆல் a great open fire plate with quaint tiles all around you. அது மட்டும் இல்ல, கீழே அந்த ஓப்பன் ஃபயர் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி குளிர் பிரதேசத்துலலாம் அவங்க வீட்டுக்கு ரூம்குள்ளேயே அங்கங்க ஃபயர் பிளேஸ் வச்சிருப்பாங்க. இந்த ஃபயர் பிளேஸ்ல உட்டை போட்டு எரிப்பாங்க, அப்போ அவங்களுக்கு அந்த ஹீட் கிடைக்கும். அந்த மாதிரி, ஆனா அது ஓல்டு ஸ்டைல். அப்போ கிரேட் ஓப்பன் ஃபயர் பிளேஸ் வித் quaint tiles. quaint tilesனா என்ன, pretty in and unusual or old, பழைய மாடல், ஓல்டு ஃபேஷன்டு வே டைல்ஸ் ஒட்டி இருக்கிற அந்த ஃபயர் பிளேஸ் கூட பார்க்கறா. So Laurie laughed and led her through the rooms. He let her look at whatever interested or attracted her. At last they reached the library, where Jo clapped her hands and danced with delight. It was lined with books, and then there were pictures and statues, strange little tables and bronze pieces, and best of all, a great open fireplace with quaint tiles all around it. அப்படின்னு இவன் பார்க்குறான். அது பார்க்கறத அவன் டிஸ்கிரைப் பண்ணுறான். புரியுதா? உடனே இவன் சொல்றா, ஜோ, பா, வாட் ரிச்னஸ், எவ்வளோ எவ்வளோ பணக்காரத்தனமா இருக்கு, வாட் ரிச்னஸ். சைடு ஜோ, சைடுனா பெருமூச்சு விட்டுருதான். இப்போ வாட் ரிச்னஸ், பெருமூச்சு விட்டு சிங்கிங் இன்டு ஏ சேர். சிங்கிங்னா என்ன தெரியுமா, இந்த சேருக்குள்ளேயே கீழே காலை நவுத்தி தலையை மட்டும் உள்ள கீழே இறக்கி மறைச்சிக்கிறது, அப்படிதான் சிங்கிங்னு வாங்க. lowering herself gently into a chair, dropping down into a chair. சேர் வழி கீழே போய் அப்படி லைட்டா தலையை குடிச்சுக்கிறது பேரு சிங்கிங். அண்ட் gazed around her, அப்படியே கீழே குனிஞ்சு அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறா. gazing around her. Theodore Lawrence, you should be the happiest boy in the world. அவ சொல்றா, ஓ தியோடர் லாரன்ஸ், இப்பா நீ நல்லா ஹாப்பியான பாய் தான்ப்பா அந்த உலகத்துல அப்படின்றான். யாரு லாரன்ஸ்? யாரு? உங்க தாத்தா தியோடரே லாரன்ஸ். யூ ஷுட் பி த ஹாப்பியஸ்ட் பாய் இன் த வேர்ல்ட். அடுத்து சொல்றான், லாரி சொல்றான், நோ ஒன் கேன் லிவ் ஆன் புக்ஸ் said லாரி, shaking his head as he perched on the table. அவன் என்ன சொல்றான், அம்மா புக்கை மட்டும் வச்சு ஒருத்தன் வாழ்ந்துட முடியாதுமா அப்படின்னு லாரி சொல்றான். perchedனா என்ன அர்த்தம்? perchedனா sat on something that is narrow or small and usually high. அதாவது சின்னதா ஆனா ஹைட்டா இருக்கிற ஒரு விஷயத்த perchedன்னு சொல்லுவாங்க, டேபிள் அப்படின்னா. அந்த டைம்ல just then a bell rang and George stood up alarmed. It's your grandpa, what should I do? டேய் பெல் அடிக்குது, அப்போ உங்க தாத்தா வந்துட்டான்னு நினைக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். நான் சொல்றான், well what if it is, you said you are not afraid of anything, remember, said Larry laughing. சிரிக்கிறா, டேய் இதான் யாரை பார்த்தா பயப்பட மாட்டேன்னு சொன்னல, யாரா இருந்தா உனக்கு என்ன, அதனால நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்றான். புரியுதா? So grandpa, what should I do? Well what if it is, you said you are not afraid of anything, so remember, said அப்படின்னு சொல்லிட்டு லாரி சிரிக்கிறான். But it was only the doctor who had come to check on Larry. ஆனா பாப்பா வந்தது யாரு? தாத்தா கிடையாது, டாக்டர் வந்திருக்காரு. எதுக்கு? அவன் உடம்பு சரியில்லாம இருக்கானா, to make sure that everything is fine. செக் ஆன்னா என்ன, எல்லாம் ஒழுங்கா இருக்கா, அவன் டெம்பரேச்சர் எல்லாம் பார்த்து ஃபீவர் இருக்கா குறைஞ்சிச்சா அப்படின்னு செக் பண்ண போறாரு. ஸோ செக் ஆன் லாரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே லாரி கேட்கறான், would you mind if I left you for a minute? உன ஒரு நிமிஷம் இங்கே இருந்துக்கிறியா, எதுவும் நினச்சிக்க மாட்டேன், ஒரு நிமிஷம் விடு, நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன்ட்டு போறான். உடனே ஜோ shook her head and went off to look at the portrait of the old Mr. Lawrence. அங்க போய் பார்த்தா ஒரு போட்டோல ஒரு பெரிய தாத்தா உருவம் இருக்குது பெருசா. அந்த பிக்சரை போய் பார்த்துட்டு இருக்கா. போர்ட்ரைட் அப்படின்னா அந்த பிக்சர், அந்த பிக்சர் தான் போர்ட்ரைட்னு சொல்றோம். She was still standing before the portrait when the door opened again. இப்போ போய் அந்த பிக்சரை பார்த்துக்கிட்டே இருக்காளா, இப்போ பார்த்தா டோர் திரும்ப ஓப்பன் ஆகுது. வித்தவுட் டேர்னிங், பின்னாடி வந்து யாருன்னே அவளுக்கு தெரியாது. ஏன்னா போயிட்டான். யார் போயிட்டா? லாரி போயிட்டான். அங்கே ஒரு ஃபோட்டோ ரூம் இருக்கு, அந்த ஃபோட்டோ ரூம்ல நின்று ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த டைம்ல யாரோ டோர் வந்துட்டு வராங்க. அவள் டேர்ன் பண்ணாம ஜோ சொல்றா, ஐ ஒன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் யுவர் கிராண்ட்பா, ஹி லுக்ஸ் டர்ன் பட் ஹி ஹஸ் கைண்ட் ஐஸ் அண்ட் ஐ லைக் ஹிம். அப்படி என்ன இருக்குன்னா, இவன் வந்து என்ன சொல்றான், அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்றா, டேய் உங்க தாத்தா வந்து நான் விட மாட்டேன்டா, அவர் ஸ்டர்னா இருக்காரு. ஸ்டர்ன் என்ன, சீரியஸ் அண்ட் அன்ஸ்மைலிங்கா இருக்காரு. மூஞ்ச நல்லா அப்படி பார்க்கறதுக்கு ஸ்டிஃபா இருக்கு. ஆனா ஹி ஹஸ் கைண்ட் ஐஸ், ஆனா அவர் கண்ணு பாரு ரொம்ப அன்பானவரா இருக்கு. அண்ட் ஐ லைக் ஹிம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆக்சுவலா இவன் அந்த ரூம்குள்ள இருக்கிறா, ஒரு போர்ட்ரேட்டை பார்த்துட்டு பின்னாடி வந்தது யாருன்னு தெரியாமலே இவ பேசுறா. யாருன்னு தெரியாமலே இவ பேசுறா. புரியுதா? So she was still standing before the portrait when the door opened again.
Without turning around, Joe said, I won't be afraid of your grandpa. He looks stern, but he has kind eyes and I like him. அப்படின்னு சொல்ற உடனே பின்னாடி இருந்து ஒரு குரல் கொரன்னு கேக்குது. Thank you, ma'am. அப்படின்னுது. Said a gruff voice behind her. And there, to Joe's great dismay, stood old Mr. Lawrence. அப்ப என்ன நடந்திருக்கு? இவன் லாரி டாக்டர் பாக்குற நேரத்துல தாத்தாவே வந்துட்டாரு நிஜமா. ஆனா வந்தது தாத்தா தான் தெரியாம இவ சொல்லிட்டா ஐம் நாட் அஃப்ரைடா யுவர் கிராண்ட்பா. அவர் ஸ்டர்னா இருந்தாலும் அவர் நல்ல அன்பான ஐஸாவும் இருக்காரு அண்ட் ஐ லைக் ஹிம்னு வர சொல்லிட்டா. ஆனா அதை கேட்டுட்டு இருந்த மிஸ்டர் லாரன்ஸ் என்ன சொல்றாரு? தேங்க்யூ அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ மேம் செட் த கிரஃப் வாய்ஸ். கிரஃப்னா என்ன? ரஃப் அண்ட் லோ. ஸ்டர்ன்னா என்ன? சீரியஸ் அண்ட் அன்ஸ்மைலிங். ஸோ ரஃப் வாய்ஸ்ல அவர் தேங்க்யூ மேம்னு சொல்றாரு. அண்ட் தேர் டு ஜோஸ் கிரேட் டிஸ்பிளே. இப்போ அப்படி திரும்பி பார்த்த ஜோ அப்படியே ஒரு மாதிரி டிஸ்மே ஆயிட்டா. டிஸ்மேனா என்ன? ஃபீலிங் ஆஃப் அன்அப்பாயின்மெண்ட் அண்ட் டிஸ்அப்பாயின்மெண்ட். ஏன்னா அவ அது லாரேன்னு நினைச்சிட்டு சொன்னா, ஆனா உண்மையில தாத்தாவே நின்றுகிறாரு. அதனால அப்படி திரும்பி பார்த்துட்டு ஸ்டுட் ஓல்டு மிஸ்டர் லாரன்ஸ். அங்கிருந்து கிரேட் அப்படி திரும்பி பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். மிஸ்டர் லாரன்ஸ் வாஸ் வெரி அம்யூஸ்ட். அந்த தாத்தாக்கு ரொம்ப அம்யூஸ்ட் அண்ட் இன்வைட்டட் ஜோ டு டீ. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் என்ன சொல்றாரு? ஜோ நீ டீக்கு வாமான்னு கூப்பிடுறாரு. தேர் அஸ் ஜோ அண்ட் லாரி டாக்டு மெரிலி. அந்த இடத்துல ஜோ லாரி எல்லாம் ஜாலியா சிரிச்சு பேசுறாங்க. மெரினா ஜாலியான சிரிப்பு சந்தோஷத்தோட பேசிட்டு இருக்காங்க. மிஸ்டர் லாரன்ஸ் ரியலைஸ்டு. அப்பதான் மிஸ்டர் லாரன்ஸ் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த லாரி பையன் எவ்வளவு தனிமையா இருந்திருக்கான். லோன்லி, ஹவு லோன்லி லாரி வாஸ், அண்ட் டிசைடட் டு லெட் லாரி விசிட் த மார்ச் ஃபேமிலி சம்டைம்ஸ். அப்ப என்ன முடிவு பண்றாரு? சரி இந்த லாரி அப்பப்போ பக்கத்துல இருக்கிற ஜோ மார்ச் ஃபேமிலிய போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்றதுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு. such a nice lesson. நல்லா இருந்துச்சு இல்லையா? so this is the chapter, a visit to the mansion. okay, see you in the next. Bye.